விராட் கோலி கேப்டன்சி பண்ணி 2 மேட்ச் தொடர்ந்து ஜெயிச்சா விராட் கோலி ரசிகர், ஆர்சிபி ரசிகர்கள் எல்லாம் ஜாலியா இருப்பாங்க. ஸோ அதுவும் டாப் ஆஃப் த டேபிள்ல இருக்க ஆர்ஆர் அடிச்சா ஒரு கெத்து தானேங்க. ஸோ அதை ஜெயிச்சுட்டு விராட் கோலி என்ன சொன்னாரு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஆனஸ்டா நான் சொல்லணும்னா, ஸோ அந்த டாஸ் போட்டதுக்கு அப்புறமே எங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் இருந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டீமுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் சொன்னேன். ஸோ இந்த பிச்சு வந்து ரொம்பவே ட்ரையா இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் ஆடும்போது லைட்ஸ் கீழே ஒரு 10 ஓவர் விளையாட போறாங்க. அது வந்து அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும், கடினமா இருக்க போறது. கரெக்டா நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும், அதுக்கேற்ற மாதிரி விளையாடணும் அப்படின்றத நாங்க பிளான் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்றத தெளிவுபடுத்த சொன்னாரு. அது மட்டும் இல்லாம இந்த சீசன்ல வந்து இம்பாக்ட் பிளேயர், எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன் இதெல்லாம் வரதாலேயே மேட்ச் வந்து நிறைய லாஸ்ட் ஓவர் வரையும் போது த்ரில்லர் மேட்சஸ்லாம் நிறைய கிடைக்குது. இது ஒரு பக்கம் நடக்குது. ஆனா இன்னைக்கு எங்க டீமை பொறுத்தவரையும் ஃபேப் டு பிளஸி மேக்ஸ்வெல் வந்து சென்னைக்கு எதிராக எப்படி விளையாடினாங்களோ அதை விட இந்த மேட்ச்ல ரொம்ப நல்லாவும் பெட்டராகவும் செமையா விளையாடிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க பேட்டிங்ல. அதுல முக்கியமா வந்து அந்த கேமை வந்து டேக் ஓவர் பண்ணது மேக்ஸ்வெல் தான். ஸோ நான் வந்து இந்த பிச்சை பொறுத்தவரையும் 160 வந்தா நல்லா இருக்கும், இதுவே டிஃபெண்ட் பண்ணலாம் நினைச்சிட்டு இருந்தேன். பட் அங்கிருந்து ஒரு 190 வந்ததுக்கு மெயின் காரணமே மேக்ஸ்வெல். ஸோ அவங்க கிட்ட இருந்த மொமெண்டத்தை வந்து எங்க பக்கம் திருப்பினதுக்கு ஒரு 4 ஓவர்ல அந்த மொமெண்டத்தை மாத்தி எங்க பக்கம் அந்த திருப்பி விட்டாரு மேட்சை அப்படின்றத சொல்லியிருந்தாரு. எங்களோட செகண்ட் இன்னிங்ஸ் ரொம்ப குரூஷியலா இருந்தது. யாருன்னா ஜாஸ் பட்லரோட விக்கெட்டை எடுக்கணும் அப்படின்றத நினைச்சிட்டு இருந்தேன். சிராஜ் அதுக்கேற்ற மாதிரி வந்து பவுலிங் போட்டு ஏற்கனவே முன்னாடி எடுத்திருக்காரு. பட் இன்னைக்கு போட்ட ஒரு டெலிவரி, பயங்கரமான டெலிவரி, ஜாஸ் த பாஸ் அவுட் ஆக்கிட்டோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவருக்கு இருக்கிற கான்பிடென்ட் வேற லெவலுங்க. அவருக்கு புது பால்லையும் அவர் போடுற அந்த இன்டென்ட், கான்பிடென்ட், அவர்கிட்ட ஸ்கில்ஸ் இருக்கு. அந்த புது பால்ல போடுற ஸ்கில்ஸ்ல அவர் பயங்கரமா பண்ணிட்டு இருக்காரு. அதனாலதான் அவருக்கு வந்து பர்பிள் கேப்பும் கிடைக்குது அப்படின்றத சொல்லியிருந்தாரு. ஹர்ஷல் பட்டேல் சொல்லணும்னா, ஸோ அவர் வந்து எங்க டீமோட லீட் பவுலிங்கு. அடுத்த மேட்ச் வந்து ஜாஸ் மட்டும் வந்துருவாரு, ஜாயின் பண்ணிடுவாரு. பட் சின்னசாமியை பொறுத்தவரையும் இந்த மாதிரி டஃப் ஓவர்ஸ் போறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். எங்களுக்காக அவர் நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்காரு. 2 கேமை ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு எதிராகவும் ஆர்ஆருக்கு எதிராகவும் இந்த மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. ஸோ எங்களோட டெத் பவுலரே அவரு தான். அடுத்த மேட்ச் இவர் வந்துட்டாருன்னா எங்களுக்கு இன்னும் கரெக்டா செட்டில் ஆயிடும் அப்படின்ற மாதிரி தெளிவுபடுத்த அவர் பேசியிருக்காரு. ஸோ அடுத்த மேட்ச் கம்பல்சரி ஜாஸ் சொல்லிட்டு வராரு அப்படின்றது உறுதிகட்ட தகவல் ஆயிருச்சு. நீங்க என்ன நினைக்கிறீங்க விராட் கோலி சொன்னதை பத்தி அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக்